World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். மாதம் எங்களுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக பல்வேறு சிறப்பான தகவல்கள் கொண்ட ஒரு வீடியோ தொகுப்பை கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒரு அரிய தகவல் பார்த்திங்கன்னா காமாக்கியா டெம்பிள் பற்றி. சார் பார்த்திங்கன்னா சஷ்டிக் டூரிசம் மூலிமா பார்த்தா பல்வேறு வகையான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு, கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சுக்கரன், இந்த அமைப்பு காமாக்கியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக எல்லாத்துட்டையும் பேசப்படுது. ஸோ அதை பற்றி சிறப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த காமாக்கியா டெம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டூரிசம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இதனுடைய தனி சிறப்பு என்னங்க சார்? இது யார் போகலாம்? முதல்ல இதனுடைய தனி சிறப்பு பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த காமாக்கியா கோயில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு இல்லை, பல சிறப்புகள் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்பாளுடைய உடல் பாகங்கள் பல்வேறு இடங்களில் விழுந்து இந்தியா முழுக்க 51 இடங்களில் விழுந்திருக்கு அந்த துண்டுகள். ஸோ அது 51 சக்தி பீடங்கள்னு நம்ம சொல்கிறோம். அதில் மிகவும் சக்தி வாய்ந்த பீடமாக அந்த காமாக்கியா பீடம் எல்லாராலையும் பேசப்படுது. நிறைய மக்கள் நம்பிக்கையோடு அங்கே போய் வேண்டுதல் வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பிறப்பு உறுப்பு அப்படிங்கிறது யோனி தான். அந்த மாதிரி அம்பாளுடைய யோனி விழுந்த இடம் தான் காமாக்கியா. ஸோ அந்த கோயிலில் அம்பாளுடைய சிலையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பாறையில் ஒரு பெண்ணோட யோனி வடிவத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வடிவம் மட்டும்தான் இருக்கும். அதை தான் நம்ம போய் வழிபாடு பண்ணுவோம். அந்த இடத்துல எப்படி யோனியில் நீர் சுரக்குதோ அந்த மாதிரி ஒரு சுனை இருக்குது, நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போகிறவங்களுக்கெல்லாம் அது மேலே நம்ம தலை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அந்த நீர் எடுத்து நம்ம ஃபேஸில் தீர்த்தம் மாதிரி தெளிப்பாங்க. அதை நம்ம தீர்த்தமாக ஒரு பாட்டிலில் பிடிச்சி கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். ஸோ இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஏதோ ஒரு கர்மாவை செய்கிறதுனால தான், நம்ம கார்மிக் அக்கௌண்ட்டில் கர்மா இருக்கிறனால தான் நம்ம பிறப்பை எடுக்கிறோம். கர்மா நில்லாயிடுச்சுன்னா பிறப்பை எடுக்க மாட்டோம், மோட்சத்தை அடைஞ்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த பிரபஞ்சத்தில் எதுக்காக பிறப்பு எடுத்திருக்கோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம், என்ன மாதிரி நன்மை தீமைகளை அனுபவிக்க போகிறோங்கிற பிறப்பின் ரகசியத்தை அறியக்கூடிய ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். அப்போ பிறப்பின் ரகசியத்தை சொல்கிற தன்மை யாருக்கிட்ட இருக்குது? பிரம்மாவுக்கு அப்புறம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ மற்றவர்களுடைய விதியை சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு சிறப்பான ஸ்தலமாக அந்த காமாக்கியா ஸ்தலத்தை சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் கூட நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அந்த ஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம், அங்கே நான் அடிக்கடி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியே கிடைச்சிது. பிரபஞ்ச ரகசியங்களை அதிகமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறையா பரிகாரங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறோம், யூடியூப்பில் பேசுகிறோன்னா, இதெல்லாம் அந்த கோயிலுக்கு போக 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 தான் அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு தெரிய வருது. நிறைய பேருக்கு அது கிளாஸஸாக நம்ம எடுக்க முடியுது. அந்த மாதிரி பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சொல்லலாம். மேலும் அந்த ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வை ரொம்ப சிறப்பாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பஞ்சபலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. எருமை பலி, ஆடு பலி, கோழி பலி, வாத்து பலி, அதுக்கப்புறம் கரும்பு அல்லது ஏதாவது ஒரு பழம் அதை அங்கே கட் பண்ணி போடுறாங்க அந்த பலி கொடுக்குற இடத்துல. ஸோ இதுக்கு பேர் பஞ்சபலி அப்படின்னு பேர். அந்த பஞ்சபலியோட கான்செப்டை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு பலி அப்படிங்கிற கணக்கில் பண்ணுறாங்க. இது அஸ்ட்ராலஜிக்கல் கான்செப்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணும்போது ஜோதிடத்திலேயே பரிகாரம் மூலம் என்ன பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போனால் விளக்கு ஏற்றுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் படைச்சா அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதோட தன்மையே என்னென்னா, பஞ்சபூதங்களும் அங்கே இயங்கணும். அப்போ எந்த ஒரு விஷயமே பஞ்சபூதத்தை அடிப்படையாக வச்சு செய்யும்போது அதுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு தனி பவர் சக்தி இருக்குது. அதை அவங்க அந்த பஞ்சபலியாக அந்த கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அது நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பஞ்சபலி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது நிறையா அங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் அது பண்ணுறதை பார்த்துருக்கேன். நானே ஒரு 2-3 தடவை என்னுடைய நிறைய வேண்டுதல்களை நிறைவேறினதுக்கப்புறம் போய் பஞ்சபலி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அந்த பஞ்சபலி வேண்டுதலுக்கு மட்டும் கிடையாது,
ஒரு காரிய சித்திக்கும் அது பயன்படுது. இப்போ நீங்கள் ஒரு காரியம் வச்சுருக்கீங்க, ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்த போகிறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பல கந்திஷ்டி இருக்கும், பல எதிரிகளோட தொல்லை இருக்கும், பிளாக் மேஜிக் இம்பேக்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடக்கணும்னா இந்த பஞ்சபலி கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். இது என்னோடய வாழ்க்கையிலே நான் பண்ணியிருக்கேன், அது சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் நான் கூட்டிகிட்டு போனவங்களுக்கும் சக்ஸஸ் நடந்திருக்கு. என் கூட டூரிசம் மூலிமா காமாக்கியா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சக்ஸஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி அந்த கோயிலோட சிறப்புகள் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோயிலை வந்து ஒரு காமனாக எல்லாருமே போகக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சில நபர்கள் அவங்க ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனால் நன்மை நடக்கிறவங்களும் இருக்காங்க, கோயிலுக்கு போகும்போது சில எதிர்விளைவுகளை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஜாதகரியை தெரிந்து கொண்டு போவது ரொம்ப நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ரொம்ப சிறப்புங்கய்யா. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மர்மஸ்தானம். ஸோ அதே மாதிரி ஜோதிடத்துக்கு உருவான எல்லாருக்கும் ஜோதிடம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் வேலை செய்யும் அப்படிங்கிறனால 8ஆம் இடம் சிறப்பாக இருக்குங்க. நம்ம கர்ம பலி அப்படிங்கிறது 8ஆம் இடம். ஸோ அப்போ அது நல்லா வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு ஒரு சிறப்பான ஒரு ஆழமான கருத்தோடு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யார் யார் போகலாம், யார் யார் தவிர்க்கலாம், என்ன பாவம் இது சுயஜாதகம் பிரகாரம் என்ன பாவம் இயங்கும், என்ன கிரகம் இயங்கும், அதே மாதிரி என்ன மாதிரியான தொழில் செய்கிறவங்க போகும்போது அவங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மை கிடைக்கும். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கய்யா. பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஆராய்ச்சி பண்ண வகையில் பார்த்திங்கன்னா இந்த காமாக்கியா பீடம், காமாக்கியா கோயில் வந்து நட்சத்திர ரீதியாக பரணி நட்சத்திரமாக இயங்குது. ஏன்னா பரணினால யோனின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பரணி நட்சத்திரமாக இயங்குது. கிரகத்தில் வந்து சுக்கிரனாக இயங்குது, பாவத்தில் வந்து 8ஆம் பாவமாக இயங்குது, ராசியில் வந்து விருச்சிக ராசியாக இயங்குது. அப்போ இந்த 4 அமைப்புகளும் காரகத்துவங்களாக அந்த கோயில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. பொதுவாக வந்து 8ஆம் பாவம் சார்ந்த விஷயம்னு பார்த்திங்கனாலே யாரெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தால் தொழில் பண்ணுறாங்களோ, மற்றவர்களோட பிரச்சனையை தீக்கிற மாதிரி தொழில் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த கோயில் சிறப்பாக வேலை செய்யும். குறிப்பாக ஜோதிடர்கள், மருத்துவர்கள், லா தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி எல்லா காலகட்டங்களையும் பணம் வராமல் குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும் பணம் வரக்கூடிய துறைகள் இருக்கும். சினிமா துறை, அரசியல் துறை. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து 60 வயசு வரைக்கும் கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. திடீர் ராஜயோகத்தில் அவங்களுக்கு எம்எல்ஏவே அமைச்சராவாங்க. அதே அடுத்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை பதவியில் இல்லாமல் கூட இருக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெறும் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருப்பாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தால் தொழில் செய்கிறவங்க. சினிமா துறையும் அதே மாதிரி தான். மார்க்கெட் இருக்கும்போது கோடியில் சம்பாதிப்பாங்க, மார்க்கெட் இல்லாதப்போ சம்பாதிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி அரசியல், சினிமா, ஜோதிடம், அதுக்கப்புறமேல் வந்து லா தொழில், மருத்துவ தொழில், இந்த மாதிரியான சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க ரொம்ப சக்ஸஸ் கிடைக்குது. ஏன்னா என்ன காரணம்னா அந்த 8ஆம் இடத்தோட தொடர்புனால தான். அதே மாதிரி 8ஆம் இடத்தோட தசாபுத்தி நடக்கிறவங்க, ஒருத்தங்களுக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துது, 8ஆம் இடத்து அதிபதியே தசாபுக்தியாக இயங்குறாரு, வேலை செஞ்சுட்ருக்காருன்னா அவங்களாம் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது. சிறப்பான விளக்கமாக இருக்குங்க. இது வந்து கிரகத்தில் வந்து அதே மாதிரி சுக்கிரனாக இருக்கிறனால பெண்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், ஆடை, இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக், இந்த மாதிரி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா? எந்தெந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருந்தாலும் சின்ன சின்ன தொழில் ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிச்சயமாக சுக்கிரன் கிரகங்கிறனால சுக்கிரன் காரகத்தோடு எடுத்துக்கலாம். சுக்கிரனில் தான் சினிமா வருது, சுக்கிரன் நகை கடை, சுக்கிரன் தான் ஃபேன்சி ஸ்டோர், சுக்கிரன் தான் ஜவுளி கடை, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் தாராளமாக, அதுமாதிரி கார் தொழில் பண்ணுறவங்க, கார் வாங்கி விற்கிறவங்க, ஸோ இங்கே எல்லாருக்குமே அதை வேலை செய்யும். அப்போ தாராளமாக அவங்க வந்து அந்த இதை வந்து காமாக்கியா பீடத்தை அணுகிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த காமாக்கியா வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் காமாக்கியா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. குவாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அசாமோட கேபிட்டல். ஸோ இதை வந்து நம்ம உலகியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். அதாவது நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னா வாஸ்துப்படி வடகிழக்கு அப்படிங்கிறது புதனோட அம்சத்தில் வரக்கூடியது. அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஜாதகத்தில் வடகிழக்கு அப்படிங்கிறது இயங்கும், புதனும் இயங்கும். ஸோ அப்போ வாஸ்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வடகிழக்குங்கிறது வந்து மீனராசியை குறிக்கும். அப்போ காமாக்கியா போனால் மீனராசியும் இயங்கும். அதே மாதிரி கிரகத்தில் புதனும் இயங்குவார், வடகிழக்குங்கிறது புதனை குறிக்கும். அப்போ என்னென்னா இது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறையா குழந்தைங்க வந்து படிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு புதன் திசை நடக்கலாம்,
புதன் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த வடகிழக்கு போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நார்த் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சில பேருக்கு வாஸ்து குறைபாடு இருக்கும். நார்த் ஈஸ்ட்டில் பிரச்சனை இருக்கும் வீட்டில். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களும் நார்த் ஈஸ்ட் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே காமாக்கியா வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ பொதுவாக ஒரு வீட்டில் வந்து நார்த் ஈஸ்ட்டுங்கிறது தான் தெய்வ சக்தி வரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல வந்து படிக்கட்டு இருக்கும், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பில்லர் போட்டு தடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல பாத்ரூம் கட்டி வச்சுருவாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்க வாஸ்து குறைபாடு சரி பண்ணுறதுக்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சரியாகும். இப்படி பல்வேறு விதமான ஜோதிட ரீதியான விஷயங்களை வந்து இதில் எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்குங்க. இன்னொரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மீனம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமா இருக்கும். ஸோ ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க அங்கே போயிட்டு வந்தால் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதே மாதிரி துலா லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடம். ஸோ ஒரு பெரிய கடனை எதிர்நோக்கி இருக்கிறாங்க, ஒரு வம்பு வழக்குகள் இருக்குது, அதை ஒரு நல்ல முறையில் தீர்வு வேணும் அப்படிங்கிற இந்த பாவ ரீதியாகவும் இது அவங்களுக்கு கை கொடுக்குங்களா ஐயா? நிச்சயமாக கொடுக்கும். பொதுவாக அந்த பாவ ரீதியாக ஒரு விஷயத்தை இயக்கும்போது அந்த பாவத்தோட அதிபதியும் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஓகேங்க. இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு காமாக்கியா போயிட்டு வந்தால், நார்த் ஈஸ்ட் போயிட்டு வந்தால் 5ஆம் இடம் இயங்கும். ஆனால் அந்த 5ஆம் அதிபதி குரு நல்லாவும் இருக்கணும். ஓகே. அப்படி இல்லாதப்ப என்ன ஆகும்னா அங்கே போயிட்டு வரும்போது சில சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுத்துரும். அப்போ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த பாவம், அதனுடைய அதிபதியான கிரகம், நட்சத்திரம் இது எல்லாமே வலிமையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஆனால் எனக்கு அதனுடைய பலன் கிடைக்கணும், சைடு எஃபெக்ட் வந்தால் அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, சைடு எஃபெக்ட் வரதுன்னா அந்த சைடு எஃபெக்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கான பரிகாரத்தை ஸ்பெசிஃபிக்காக பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வரும்போது பிரச்சனைகள் பெருசாக வராது. ரொம்ப ஒரு விரிவான விளக்கங்கள் பாவ ரீதியாக, ஆதிபத்திய ரீதியாக. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக போகிறோம், எந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க அங்கே போகலாம், போயிட்டு வந்தோன்னா என்ன கிடைக்கும், என்ன நட்சத்திரம் இயங்கும், எத்தனாவது பாவம் 8ஆம் பாவம் இயங்குது. ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பெரிய தகவலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது உங்களுடைய சஸ்டிக் டூரிசம் மூலமாக வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது டூர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்களா? ஸோ அது வருஷத்தில் எத்தனை முறை பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு எங்களுடைய நேயர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்குங்கய்யா. நாங்கள் ஆக்சுவலி வந்து வருஷத்தில் ஒரு மினிமம் ஒரு 3 டைம்ஸாவது காமாக்கியா ட்ரிப் போடுவோம். இப்போ கடந்த ஒரு பிப்ரவரி மந்தில், ஜனவரி மந்தில் நாங்கள் காமாக்கியா போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக்கெண்டில் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டில் வந்து 5 வாரம் இருக்குது. லாஸ்ட் 5ஆவது வாரம் வந்து இந்த காமாக்கியா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாள் முடியாத விஷயம் இருந்தால் அதுக்காக வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வந்து இந்த காமாக்கியாக வந்து அவங்க வழிபாடு பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நம்ம டூரிசம் மூலிமா ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா விஐபி தரிசனம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அழகாக போயிட்டு நேராக போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பஞ்சபலி கொடுத்துட்டு, அது இல்லாமல் அங்கே நாங்கள் எப்போ போனாலுமே வந்து பஞ்சபலி மட்டும் இல்லை, அங்கே யாகமும் பண்ணுவோம். காமாக்கியாக்கு யாகமும் நடக்கும். ஹோமம் பண்ணி சங்கல்பம் எடுத்து ஒரு சகல விதமான விஷயங்களையும் பரிபூர்ணமாக பண்ணிட்டு வருவோம். அது நான் தனிப்பட்ட முறையில் போனாலே பண்ணுவேன். கூட கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மிக சிறப்பான தகவல் காமாக்கியா டெம்பிள் பற்றி. ஸோ அதனுடைய விஷயங்கள் சொன்னது இல்லாமல் நீங்களே கைட் பண்ணி எப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி சங்கல்பமெல்லாம் பண்ணி கொடுக்குறங்கிறதும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த வாய்ப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணான ஒரு தகவல் சொன்னதுக்காக உங்களுடைய அரிய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு இந்த விஷயத்தை சொன்னதுக்காக பிரபஞ்சத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுக்கு பணிவான வணக்கங்களையும் நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.